வெல்கம் டு காஞ்சி எக்ஸலன்ட் டிஎன்பிசி பயிற்சியம் கிருஷ்ணகிரி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நடந்த டெட் பேப்பர் 2க்கான ஆன்சர் கீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ரைட்டுங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் எல்லாம் போட்டாச்சு, சைக்காலஜியும் போட்டாச்சு. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸுக்கான ஆன்சர் கீ இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ சோஷியல் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஓகேவா, இந்த 60 கொஸ்டின்ல அவங்க கேட்டிருக்கக்கூடிய இந்த 60 கொஸ்டின்ல நியர்லி 50+, ஓகேவா, 50க்கும் மேற்பட்ட கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் நோட்ஸில் மட்டும்தான் வந்திருக்கு. ஓகேவா? அது பார்த்தீங்கன்னா ஜாகிரபி, பாலிட்டி, இதெல்லாம் என்னென்ன நம்ம கிளாஸில் பாயிண்ட்ஸாக கொடுத்தாங்களோ, ஓகேவா. ஸோ ஹிஸ்ட்ரி எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் நோட்ஸில் மட்டும் தான் கவர் ஆயிருக்கு. சரி, பார்க்கலாமா? அது நோட்ஸில் இல்லாதது நம்ம டெஸ்ட்டில் கொடுத்து கவர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? சரிப்பா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் முதல் பிரெஞ்சு வணிக மையத்தை க்ரோன் என்பவர் எங்கு நிறுவினார்? ஓகேவா? ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சூரத் 1668. ஓகேவா? நம்ம சைடில் போக முடியல, அது ஸ்டக் அப்படியே போகணும். ஓகேவா? சூரத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இதற்கான ஆன்சர் சி. அடுத்தது, கீழே கொடுக்கப்பட்டுள்ள படைப்பிரிவுகளில் எந்த ஒரு படைப்பிரிவு மத்திய ஆயுத காவல் படைகளில் பங்கு பெறாது? ரைட்டுங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்ல வராதது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் 3மே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஆர்ம்டு ஃபோர்ஸ்ல வரும். இதுல எஸ்எஸ்பி மட்டும், சீக்ரெட் சர்வீஸ் பியூரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அது மட்டும் இதுல இடம் பெறாது. ஓகேவா? ஸோ ஆன்சர் டெல்லி. நெக்ஸ்ட், தாஜ்மஹால் வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டது. இது எந்த வகை பாறையை சார்ந்தது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த 3 பாறைகளை நம்ம தெளிவாக படிச்சிருப்போம். இது பாறையே கிடையாது, கோரல் ரீப்ஸ்ன்றது பாறை கிடையாது, பவள பாறைகள். ஓகேவா? அதை பாறையை நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இக்னிஷியஸ் ராக்ஸ், செடிமெண்ட்ரி ராக்ஸ் அண்ட் மெட்டாமார்பிக் ராக்ஸ், தீப்பாறைகள், படிவு பாறைகள், உருமாறிய பாறைகள், இது 3த்துக்கும் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் படிக்கணும். அப்படி எக்ஸாம்பிள் படிச்சாதான் வெள்ளை நிற பளிங்கு கற்கள் எங்க எக்ஸாம்பிள் வருதுன்னு தெரியும். ஸோ அதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. நம்ம பேசிக் 6th புக்லேயே இருக்கு, போயிட்டு பாருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், இது ஒரு டைரக்ட் ஃபேக்ட் கொஸ்டின். டேஸ் 7 தீவுகள் கொண்டதாகும். ஓகேவா? இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா பாம்பே. பாம்பே தான் 7 தீவுகளை கொண்டதாகும். ஓகேவா? ஸோ ஆரம்பத்தில் பாம்பே 7 தீவுகளை கொண்டு தான் பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்ட ஒரு நகரமா நம்ம அழைக்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட், இது பாருங்க, டைரக்டா ஒரு நம்முடைய கொஸ்டின் ஹிஸ்டரியில அப்படியே நம்ம கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடியது அப்படியே டைரக்டா டிட்டோவை கொடுத்துருக்காங்க. ஹூ வாஸ் கால்ட் அஸ் த பிரின்ஸ் ஆஃப் பில்கிரிம்ஸ்? ஓகேவா? புனித யாத்ரீகர்களின் இளவரசன் என்று அழைக்கப்படுபவர் யார்? ரைட்டுங்களா? ஸோ எல்லாருமே வெளிநாட்டுல இருந்து வந்த பயணிகள் தான். இதுல பார்த்தீங்கன்னா யுவாங் சுவாங் தான் புனித யாத்திரைகளின் இளவரசன் என்று அழைக்கப்பட்டார். சீனாவிலிருந்து வந்திருப்பாரு. இவருடைய பீரியட் இந்தியாவில் 629 இருந்து 645 வரைக்கும் இந்தியாவில் இவர் ஸ்டே பண்ணியிருப்பார். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டெல்லி. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட், அடுத்து மூவ் பண்ணுவோம். எந்த போரின் முடிவில் பிரான்ஸ் அரசாங்கம் டியூப்ளேவை பாரிஸுக்கு திரும்ப அழைத்தது? ஓகேவா? ஸோ பிரிட்டிஷ்ல நம்பர் ஆஃப் கவர்னர் ஜெனரல்ஸ் எஃபிஷியன்டானவங்க இருக்காங்க. பட் பிரெஞ்சில் ஒரு சிலர் மட்டும்தான், அதில் ஒருத்தர் தான் டியூப்ளெக்ஸ். ஸோ டியூப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா 1749 ஓகேவா, 1749 பேட்டில் ஆஃப் ஆம்பூர் நடந்திருக்கும். அதில் அவர் தோத்துறதுக்கு அப்புறம் அவரை ரீகால் பண்ணிடுவாங்க. ரைட்டுங்களா? ஸோ ஆன்சர் டெல்லி. நெக்ஸ்ட், ஸோ தாய் கண்டம் எந்த கான்டினென்ட், which of the following continent is called as mother continent? ஓகேவா? இது அப்படியே இது ஏன் இந்த கொஸ்டினை வேற மாதிரி நம்ம படிச்சு காமிச்சோம்னா, இப்போ நம்ம படிச்ச மாதிரி நம்ம கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும். ஸோ காஞ்சியுடைய டெஸ்ட் கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா இது மென்ஷன் ஆயிருக்கு. அது அப்படியே டைரக்டா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா. ஏ இஸ் த ஆன்சர். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? அடுத்தது பொறுத்துக. ரைட்டுங்களா? ஸோ ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா மலைகளை பற்றி கொடுத்துட்டாங்க, ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா அதனுடைய சிறப்பு பெயர்களை பற்றி கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ வெள்ளையங்கிரி மலை தெற்கின் கைலாஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? ஸோ அது ஒன்று மட்டும் தெரிஞ்சா போதும். ஓகேவா? ஏக்கு 3 எங்கே வருதுன்னு பாருங்க. இதில் எதுவுமே வரல, ஏக்கு 3 எங்கேயுமே வரல. மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியுதோ தெரியல, அது பிரச்சனையே கிடையாது. ரைட்டுங்களா? ஸோ இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டெல்லி. 3, 4, 1, 2. ஓகேவா? மேட்ச் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட், அடுத்த கொஸ்டின். கீழே கொடுக்கப்பட்டவற்றில் வாக்கியங்களை கருத்தில் கொண்டு சரியான விடை அளிக்க. வாக்கியம் 1, தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியில் அமைந்திருக்கும் பாரமால் பீடபூமி மதுரை பீடபூமியின் ஒரு பகுதியாகும். கிடையவே கிடையாது. ஓகேவா? 100% இது தப்புன்னு நம்மளுக்கு தெரியும். ரைட்டுங்களா? அடுத்தது வாக்கியம் 2, கோயம்புத்தூர் பீடபூமி நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களுக்கு இடையே அமைந்துள்ளது. இந்த வாக்கியம் கரெக்ட். ரைட்டுங்களா?
ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 தவறு, 2 சரி. ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது ஆர்டிக் பெருங்கடலின் ஆழமான பகுதி. நம்மளுடைய நோட்ஸ்ல போயிட்டு பாருங்க, ஒவ்வொரு ஓஷன்லையும் டீப்பஸ்ட் பார்ட், ஓகேவா, ஆழமான அகழிகள் எது, அதனுடைய அளவு மீட்டர்ல ஃபீட்ல வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நம்ம அந்த அளவுக்கு தெளிவாக நடத்திருக்கோம். ஆனால் வந்து இவங்க ஜஸ்ட் வெறுமனே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்னுடைய ஆழமான பகுதி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ லீட்கே அகழி தான், லீட்கே டீப் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்குடைய ரொம்ப ஆழமான பகுதிகள். சரியா? நெக்ஸ்ட் சேலஞ்சர், பியூட்டோரிக்கோ, ரொமான்ஸ் டீப் எல்லாமே போயிட்டு பாருங்க, அதனுடைய ஆழம் எல்லாமே வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒரு பாலிட்டி கொஸ்டின், இறையாண்மை என்னும் சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? ரைட்டா? ஸோ இதற்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா லத்தீன். ஆப்ஷன் பி பாம்பே. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கொஸ்டின் நம்ம பார்க்குறோம். அட் த சேம் டைம் வந்து கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் இருக்கு. அது எல்லாமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணதுனால வந்து நம்மளால கரெக்டாக போட முடியும். சரியா? அடுத்த கொஸ்டின், சென்னை நாட்குறிப்பு பதிவுகளை முதலில் வெளியிட்டவர் 1917 வெளியிட்டவர் டாட்வெல். ஓகேவா? ஆப்ஷன் சி. நம்மளுடைய கிளாஸ்ல, ஓகேவா, கிளாஸ் நோட்ஸ்ல வந்து தெளிவா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்ஸா கொடுத்துருக்கோம், போயிட்டு செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் முதலில் விதவைகளுக்கு கல்வி அளிக்க முயற்சி மேற்கொண்டவர் யார்? ஓகேவா? கண்டிப்பா வந்து இதுல நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின் தான். சரியா? ஸோ இதுக்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பாம்பே. ஏன் இதை கன்ஃபியூஸ் பண்ணோம் அப்படின்னா, 4 பேருமே சோஷியல் ரிஃபார்மர்ஸ் தான், 4 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சமூக சீர்திருத்தவாதிகள் தான். அதில் வந்து இதுக்கான விடையை தான் நம்ம பார்க்கணும், முதலில் விதவைகளுக்கான கல்வி அளிக்க. சரியா? ஸோ ஆப்ஷன் பாம்பே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளை கண்டிப்பாக இன்னும் 100% கன்ஃபியூஸ் பண்ண வச்சிருவாங்க. இதில் ஓரளவுக்கு நம்ம வந்து ஆட்மேன் அவுட்டாக பண்ண முடியும். பண்டித ராமாபாய் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், சுருளி நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள மாவட்டம் தேனி. ஓகேவா? நம்ம ஜாகிரபி சார் வந்து தனியாக லிஸ்டே கொடுத்துருப்பார், தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த நீர்வீழ்ச்சிகள் இருக்கு, எந்தெந்த டேம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு லிஸ்டே கொடுத்துருப்பாரு. அதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பாயிண்ட் தான் சுருளி நீர்வீழ்ச்சி அப்படின்றது. ஸோ திரும்ப நம்ம சொல்லணும்னா, நம்ம கிளாஸ் நோட்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணியிருந்தா கூட நீங்கள் 100 கொஸ்டின் கண்டிப்பாக நல்லாவே கரெக்டாக போட்டுக்க முடியும். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது, டேஸ் தென்னிந்தியாவில் மகளிர் விடுதலைக்காக போராடிய ஆரம்ப கால போராளி. ரைட்டா? ஸோ தென்னிந்தியாவில், அண்டர்லைன் இந்த வேர்ட், தென்னிந்தியாவில். ஓகேங்களா? ஸோ ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் வந்து வெஸ்ட் பெங்கால், அதனால அவர் வரமாட்டார். ஈஸியாக நம்ம ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். இவங்க 3 பேர் தான் சவுத் இந்தியா. ஓகேவா? அதில் ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கந்துக்குரி வீரேசலிங்கம். ஓகேவா? மற்றவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈவேராவை பற்றி நீங்கள் போடுவீங்க, பட் ஈவேராவுக்கு முன்னாடி அவரோட பீரியடு உங்களுக்கு அதுக்கான எவிடன்ஸ் காமிச்சிருக்கும் பாருங்க. வீரேசலிங்கம் வந்து 1848 பிறந்திருப்பாரு, மல்பாரி வந்து 1853 தான், பெரியார் 1879. ஓகேவா? ஸோ அப்படி வச்சு பார்த்தீங்கன்னா கூட இவங்க 3 பேர்த்துல வந்து பயனர் யாருன்னா கந்துக்குரி வீரேசலிங்கம் தான். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ரைட்? நெக்ஸ்ட் அடுத்தது, பிரிட்டிஷ் காலத்தில் வெள்ளை நகரம் மற்றும் கருப்பு நகரம். ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து அழைக்கப்பட்ட ஊரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மதராஸ். ஓகேவா? நம்மளுடைய சென்னையை தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து த காம்பினேஷன் ஆஃப் போத். ஓகேவா? ஸோ என்ன சொல்லுவாங்க, பிளாக் டவுன் வந்து ஒயிட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட், 1530 கொச்சியிலிருந்து கோவாவிற்கு தலைநகரை மாற்றியவர் யார்? ஓகேவா? ஸோ யாருடைய தலைநகர் அதை வந்து அவங்க தெளிவாக சொல்லலை, ஆனால் நம்ம தெளிவாக நம்ம கிளாஸ்ல நடத்திருக்கோம். ரைட்டுங்களா? இவங்க எல்லாருமே யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்கள். ஓகேவா? இவங்க எல்லாமே போர்ச்சுகீஸோடைய ஆளுநர்கள். அந்த போர்ச்சுகீஸ் கவர்னர்ஸ்ல நினோடா குன்ஹா தான் இந்த வேலையை செஞ்சிருப்பார். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட்? நெக்ஸ்ட், செயல்படும் எரிமலைகளில் பொருந்தாத ஒன்றை கண்டறிக. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 3மே ஓகேவா, சென்ட் ஹெலினா யூஎஸ்ஏ, தென் ஃபெனட்டோபா பிலிப்பைன்ஸ், மோனாலோவா இன் ஹவாய், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வல்கனோஸ். ஓகேவா? இது எல்லாமே வந்து செயல்பாட்டில் உள்ள வல்கனோ. இது என்ன சொல்றது, ஃபிஜியாமா தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டார்மெண்ட் வல்கனோ. ஓகேவா? டார்மெண்ட் அப்படின்னா வந்து உறங்கும் எரிமலைன்னு சொல்லுவாங்க. ஸோ லாஸ்டா 1708, 9 தான் அது வெடிச்சது. ஓகேவா? ஸோ இந்த டார்மெண்ட் வல்கனோ கடைசியா 1708, 1709 வெடித்தது. இன்னும் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 300 வருஷம் கடந்தாச்சு. 300 வருஷமா அதுல எந்த ஒரு இதுவும் இல்லை, பட் வெடிக்கலாம். ஓகேவா? அது எப்பனாலும் வெடிக்கலாம். கிட்டத்தட்ட 1000 லட்சம் ஆண்டுகள் வந்து வெடிக்காம இருந்து வெடிக்கிற எரிமலைகள்லாம் உண்டு. அந்த வரிசையில வந்து மவுண்ட் ஃபிஜியாமா மட்டும் வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு உறங்கும் எரிமலை.
ஓகேவா. மற்ற மூணும் ஆக்டிவா இப்போ கூட ஆக்டிவா தான் இருக்கு. சரியா. ஸோ மவுனா லவானா வந்து பார்த்தீங்கன்னா 1992 கூட மிகப்பெரிய ஒரு எரப்ஷன் நம்ம பார்த்தோம். சரியா. அடுத்தது நீங்க பிலிப்பைன்ஸ்ல எந்த ஒரு வல்கனோ கொடுத்தா கூட வந்து நீங்க அது உறங்கும் எரிமலை இல்ல செயல்பாட்டில் இருந்த எரிமலை எடுத்துக்காதீங்க. ஏன்னா பிலிப்பைன்ஸ் எப்பயுமே எரிமலை வெடிச்சுட்டு தான் இருக்கும். ரைட்டுங்களா. அடுத்தது கீழ்கண்டவற்றுள் 1774 1774 ஆண்டு வரை கிழக்கிந்திய கம்பெனியின் முதன்மை குடியிருப்பாக இருந்தது எது? ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதற்கான சரியான விடை ஃபோர்ட் வில்லியம் தான். சரிங்களா. வில்லியம் கோட்டை எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கட்டால இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட், நம்மளுடைய சென்னை சென்ட் ஜார்ஜ் போர்ட்டுக்கு மாத்திட்டாங்க. ரைட்டுங்களா. அப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏ தான் இதுக்கான சரியான விடை, ஃபோர்ட் வில்லியம். ஓகேவா. வில்லியம் கோட்டை. ரைட். நெக்ஸ்ட் அடுத்தது டிராபிக்கல் ட்ரை கிராஸ்லேண்ட்ஸ் ஆர் நோன் அஸ், வெப்பமண்டல வறண்ட புல்வெளிகள் டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஓகேவா. இது ஒரு லேமனான ஒரு கொஸ்டின், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின். சவானா. ரைட்டா. ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ நம்ம வந்து எப்படியெல்லாம் கிளாஸிஃபை பண்ணி கொடுத்துருக்கோம். சவானால வந்து எத்தனை உயரம் வரைக்கும் என்ன சொல்றது புற்கள் முளைக்கும், அங்க இருக்கக்கூடிய வந்து மரங்கள் வகை என்ன, விலங்குகள் வகை என்ன, அந்த மாதிரிலாம் நம்ம பேசியிருக்கோம். ஓகேவா. ஸ்டெப்பி, பாம்பஸ், பிரைரி எல்லாமே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், போயிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அரசமைப்பின் எந்த பட்டியல் குறிப்பிடுகிறது? அவ்வளவுதான். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஷெட்யூல் மட்டும் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா போதும், வேற எதுவுமே தேவையில்லைன்றாங்க. ரைட்டா. ஸோ சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா 4th ஷெட்யூல் தான், 4வது ஷெட்யூல் தான் ராஜ்யசபா மெம்பர்ஸ் அலோகேஷனை பத்தி பேசக்கூடியது. ஓகேவா. நெக்ஸ்ட் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர். இதை விட சிம்பிளான ஒரு கொஸ்டின் வந்து இனிமேலுக்கு வருமா இல்லைன்னு தெரியாது. ரைட்டா. ஸோ ஆப்ஷன் ஏ டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். ரைட்டா. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா. ஓகேவா. இந்தியா ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்க் ஹெய்லி நேஷனல் பார்க். ஓகேவா. அது எங்க இருக்கு அப்படின்னா யூகேனா உத்தரகாண்ட்னு அர்த்தம். ஓகேவா. உத்தரகாண்ட்ல இருக்கு. ஓகேவா. ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க்குடைய பழைய பேர் தான் ஹெய்லி நேஷனல் பார்க். ரைட்டா. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஒன் உலகின் மிக பழமையான படிவு பாறைகளின் வயது 3.9 பில்லியன் ஆண்டுகள். வாக்கியம் 2 உலகின் மிக பழமையான படிவ பாறைகள் கிரீன்லாந்தில் கண்டுபிடிக்கப்பட்டவை. ஓகேவா. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கொடுக்காங்க அப்படின்னா இது கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டட். ஓகேவா. நம்ம புக்கில் வந்து இருக்குதா ஓகேவா அப்படின்னு நீங்க செக் பண்ணுங்க. பட் இது ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்தது. சரியா. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாக்கியம் 1, 2 இரண்டும் சரி. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். என்ன சொல்ல வந்தோம்னா இந்த மாதிரி கொஸ்டின் ஃபேக்ட் வந்தாவே ஓகேவா கட்டாயம் சரியான ஃபேக்டா தான் கொடுப்பாங்க. ரைட்டா. ஸோ குழப்புற மாதிரி வந்து ஃபேக்ட் எல்லாம் இங்க வைக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் இந்திய அரசியலமைப்பு எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் மூலம் இந்திய குடிமக்களுக்கு சமத்துவத்தை அளிக்கிறது? ஓகேவா. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. ரைட்டா. ஸோ இதுல வந்து எந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்? ஓகேவா. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உடைய ஆர்டிகல் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ பிசிடி மூணுமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான். சரியா. ஸோ சரியான ஆன்சர் வந்து பாம்பே. ஆர்டிகல் 14 to 18 talks about equality to the citizens of India. Right. So option B is the correct answer. Right. அடுத்தது 2 பெரிய நீர்நிலைகளை இணைக்கும் குறுகிய நீர்வழி ஆகும். என்னது? ஓகேவா. A narrow stretches of water joining two large water bodies which is called as strait. அதாவது நீர் சந்தின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ என்ன சொல்றது இஸ்துமஸ்ன்றது 2 பெரிய நிலப்பரப்புகளை ஒன்றாக இணைக்கக்கூடியது இஸ்துமஸ் சொல்லுவாங்க. ஓகேவா. பே ஆஃப் பெங்கால் நம்ம விரிகுடான்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இதுக்கான சரியான விடை சி இஸ் த ஆன்சர். ரைட். நெக்ஸ்ட் முதலில் அரசு என்னும் சொல் ஓகேவா பிரயோகித்த தமது படைப்புகளில் பயன்படுத்தியவர் யார்? ஓகேவா. இதுக்கான விடை மாக்கியவல்லி. ஏ. சரியா. யார் மாக்கியவல்லின்னா இத்தாலியன் பிலாசபர், இத்தாலி நாட்டு தத்துவ அறிஞர் தான் மாக்கியவல்லின்னு சொல்லுவாங்க. 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். நாம் வந்து இந்தியன் மாக்கியவல்லின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சாணக்கியரை சொல்லுவோம். ரைட்டுங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து இந்த மாக்கியவல்லின்றவரை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அதை தாண்டி நம்ம படிச்சிருக்க மாட்டோம். சரியா. அவருடைய புக்கு வந்து த பிரின்ஸ். ஓகே. மாக்கியவல்லியோட புக்கு வந்து த பிரின்ஸ். ஓகேவா. உலகத்தினுடைய பல சர்வாதிகாரி ஈர்த்த ஒரு புத்தகம். ஓகேவா. த பிரின்ஸ். ரைட்டுங்களா. ஸோ த ஹிட்லர், கரிபால்டி ஓகேவா எல்லாருமே வந்து விரும்பிய புத்தகம் தான் த பிரின்ஸ். இந்த பிரின்ஸ் புத்தகத்துல தான்
ஃபர்ஸ்ட் அரசு, அதாவது வந்து ஸ்டேட்ன்ற வார்த்தையை வந்து மாக்கியவெல்லி பயன்படுத்தியிருப்பாரு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். காட் இட். நெக்ஸ்ட், கூற்று ஏ, சமூக பொருளாதார மேம்பாடு என்பது ஒரு சமூகத்தில் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியின் செயல்முறையாகும். டைரக்டான ஃபேக்ட் தானே. சரி, இதுல கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன இருக்கு? ஓகேவா? காரணம், இவை பின்வரும் குறியீடுகளை கொண்டு அளவிடப்படுகிறது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி, ஆயுட்காலம், கல்வியறிவு, வேலைவாய்ப்பின் அளவு. ஓகேவா? ஸோ கூற்று காரணம் இரண்டும் சரி, சரியான விளக்கமாகும். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட்டா? தம்பி டோரை திறந்துட்டு வந்துடுறேன். டோரை ஓபன் பண்ணிட்டு வந்துடுறான்றான். நெக்ஸ்ட், கீழே கொடுக்கப்பட்டவற்றை கூற்றுகளை மதிப்பீடு செய்யவும். கூற்று 1, அரசமைப்பு மற்றும் உறுப்புகள் 124 முதல் 147 வரை, ஆர்டிகல் 124 to 147 படிச்சு உடனே தெரியணும் அது சுப்ரீம் கோர்ட், அவ்வளவுதான். சரி, அதை தாண்டி யோசிக்க கூடாது. அடுத்தது, இந்த சுப்ரீம் கோர்ட்டை பத்தி வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு பகுதி 5 சாப்டர் 4ல பேசியிருப்பாங்க, அதுவும் சரிதான். அப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் இரண்டும் சரி. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எல்லாம் டைரக்ட் ஃபேக்ட் கொடுத்து இனிமேலுக்கெல்லாம் கொஸ்டின் கேட்பானான்னு தெரில. ஸோ அவ்வளோ எளிமையான ஒரு கொஸ்டின் தான் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும். பார்க்கலாம். நம்மளுடைய டெஸ்ட் சீரியஸ், நம்மளுடைய கிளாஸ் நோட்ஸ், வீடியோஸ்லாம் யார் யாரெல்லாம் கரெக்டாக பயன்படுத்துனீங்களோ டெஃபினட்டாக நீங்கள் 50+ போட முடியும். சோஷியலில் 50+ கண்டிப்பாக போட்டிருக்கலாம். சரி, அடுத்தது, பல்கலைக்கழக கல்வி குறித்த அறிக்கை தயாரிக்க 1948ஆம் ஆண்டு டேஸ் கல்விக்குழு நியமிக்கப்பட்டது. ஆக்சுவலா இது எல்லாமே கல்விக்குழு தான். ரைட்டா? டாக்டர் ராதாகிருஷ்ணன், கோத்தாரி கமிஷன், மெக்காலே, வுட்ஸ் எல்லாமே கல்விக் கொள்கை தான். அதுல டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிஷன் தான் 1948. ஸோ ஆப்ஷன் ஏ. கோத்தாரி கமிஷன் 1964. ரைட்டா? மெக்காலே பிரிட்டிஷ் பீரியட்ல 1835 மெக்காலே மினிட்ஸ். தென் வுட்ஸ் டிஸ்பேட்ச் வந்து 1854. ரைட்டா? ஸோ இதுக்கான சரியான விடை ஏ இஸ் த ஆன்சர். ரைட்டா? நெக்ஸ்ட், மதராஸ் அதிகாரப்பூர்வமாக சென்னை என மறுபெயரிடப்பட்ட ஆண்டு ஜூலை 17, 1996. ஓகேவா? கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். மெட்ராஸ் ஸ்டேட் தமிழ்நாடு ஸ்டேட்னு சொல்லிட்டு மாத்துறது கிடையாது. ஓகேவா? ஸோ மெட்ராஸ்ன்ற பேரு, மெட்ராஸ் என்ற சிட்டியோட பேரை சென்னைன்னு சொல்லிட்டு மாத்தக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இங்க கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட்? நெக்ஸ்ட், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர் யார்? ஓகேவா? ஸோ சுஸ்ருதர். இதுல இருக்கக்கூடிய 4 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட்ல ஃபேமஸான பிசிஷியன் தான். 4 பேருமே வந்து வரலாற்று புகழ்மிக்க மருத்துவர்கள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சுஸ்ருதா. சரகா, பதாஞ்சலி, தன்வந்திரி எல்லாமே பிசிஷியன் தான். அடுத்தது, சரியான விடையை எடுத்து எழுதுக. வருமான மாற்றத்திற்கும் நுகர்வு மாற்றத்திற்கும் இடையேயான வீதம். ஆப்ஷன் சி, இறுதி நிலை நுகர்வு நாட்டம். ரைட்டாங்க? இதற்கான விடை சி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட், 124 அடுத்த கொஸ்டின். பன்னாட்டு தேதி கோடு. ஓகேவா? ஸோ இன்டர்நேஷனல் டேட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அலாஸ்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையில் பேரிங் நீர் சந்தி வழியாக செல்கிறது. ஓகேவா? அது ரைட்டு. பட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த, சரிங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஓஷன் வழியாக போகுதுன்னு சொல்லிட்டு தான் கொஸ்டின். ஸோ ஆப்ஷன் சி, பசிபிக் ஓஷன். அட்லாண்டிக்னு சொல்லிட்டு பெரும்பாலும் போட்டிருப்பீங்க, அதுக்கான ஆன்சர் அட்லாண்டிக்ல பசிபிக் ஓஷன். ரைட்டா? ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், 2 பட்டியலில் கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. சூப்பர். ஆப்பிரிக்க ஆசிய மாநாடு, அணிசரா இயக்கம், லாப்னார், கிழக்கு நோக்கிய கொள்கை. சரிங்களா? ஆப்போசிட்ல வி கிருஷ்ணமேனன், இந்தோனேஷியா 1992 அண்ட் சைனா. சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வி கிருஷ்ணமேனன் அவர்கள் வந்து அணிசரா இயக்கத்துல முக்கிய பங்காற்றியவர். அதனால வந்து வி கிருஷ்ணமேனன் அணிசரா இயக்கம், பிக்கு 1 இருக்கணும். அடுத்தது லாப்னார்ன்றது வந்து சைனால இருக்கக்கூடிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் லேக். ஓகேவா? ஸோ பிளையாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வந்து ஒரு லேக் தான் லாப்னார். சரியா? அடுத்து வந்து லுக்கிஸ்ட் பாலிசி 1992ல. ஸோ இந்த மாதிரி நீங்க மேட்ச் பண்ணீங்கன்னா சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ரைட்டா? இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் சி. அடுத்தது, டாஸ்மேனியா இஸ் நோன் அஸ். டாஸ்மேனியா என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஐலாண்டுன்னு சொல்லுவாங்க. டாஸ்மேனியா ஐலாண்ட் அதர்வைஸ் கால்ட் அஸ் ஆப்பிள் ஐலாண்ட். ஸோ ஆப்ஷன் டெல்லி இஸ் த ஆன்சர். ஓகேவா? ஆஸ்திரேலியாவில் இருக்கு. டாஸ்மேனியா ஐலாண்டுன்றது வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்ட் தான். நெக்ஸ்ட், அடுத்தது ஒரு விஜயநகர பேசிக்ஸ்ல, விஜயநகர கிங்டம்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஹிஸ்டரி பேசிக்ஸ்ல சங்கம் வம்சத்தின் கடைசி ஆட்சியாளர் யார்? விருபக்ஷா 2. டைரக்டா நம்ம நோட்ஸ் போய் எடுத்து பாருங்க. ஓகேவா? தெளிவா சொல்லியிருப்பேன்.
ஆட் மேன் அவுட்னு சொல்லிட்டு நம்ம கொஸ்டின் எடுத்திருப்போம். கடைசி ஆட்சியாளர்கள் தனியாக ஒரு கொஸ்டின் எடுத்திருப்போம், ஃபர்ஸ்ட் ஆட்சியாளர்கள் தனியாக கொஸ்டின் எடுத்திருப்போம். இதில் என்ன ஒரு பியூட்டினா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ராமராயா, இரண்டாம் தேவராயா, மூன்றாம் தேவராயா இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தலை சிறந்த ஆட்சியாளர்கள், ஒவ்வொரு வம்சத்திலும் தலை சிறந்த ஆட்சியாளர்கள். ரைட்டா? அடுத்தது, இந்திய குடிமக்களின் வாக்களிக்கும் வயதினை 21 18 குறைத்த அரசமைப்பு சட்ட திருத்தம் எது? ஓகேவா? ஸோ 61வது சட்ட திருத்தம் தான் ஏஜ் லிமிட்டை 21 18 குறைச்சாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1988ல. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், நிபுணரின் கருவிகளை நிபுணரின் வீட்டை ஒருபோதும் உடைக்காது என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஓகேவா? ஸோ ஆன்சர் ஏ, ஆட்ரி லார்டு. ஓகேவா? அதற்கான சரியான விடை ஆட்ரி லார்டு. நெக்ஸ்ட், இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? நம்மளுடைய பேசிக் 6th புக்ல இருக்கு, போயிட்டு பாருங்க. ஸோ ஆப்ஷன் சி, ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். ஓகேவா? ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட், ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், பிருத்திவிராஜ் ரசோ என்னும் பெயரில் ஒரு நீண்ட காவியத்தை இயற்றியவர் யார்? சந்த் பார்தை. ஸோ பிருத்திவிராஜ் சௌஹானுடைய வாழ்க்கை வரலாறு பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ 12th செஞ்சுரியில் இயற்றப்பட்டதாக இருக்கும். ஆப்ஷன் டி, சந்த் பார்தை. சரியா? நெக்ஸ்ட், டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்கியவர் யார்? 4ஆம் கிறிஸ்டியன். இதற்கான ஆன்சர் 4ஆம் கிறிஸ்டியன். அவர் வந்து டென்மார்க் நாட்டை சேர்ந்தவர். ரைட்டா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், பெரிய சேற்று ஆறு. ஓகேவா? ஸோ த பிக் மட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து எந்த ரிவரை சொல்லுவாங்கன்னா மிசிசிப்பி அண்ட் மிசோரி ரிவரை தான் சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ எங்க இருக்கு மிசிசிப்பி அண்ட் மிசோரி? எங்க இருக்கு? யூஎஸ்ஏல இருக்கு. ரைட்டா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட்? நெக்ஸ்ட், பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 6th ஃபர்ஸ்ட் டேர்ம் புக்ல இருக்கும். சரியா? ஸோ வேளாண் தொழிற்சாலைகள், காடு சார்ந்த தொழிற்சாலைகள், எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் இது ஆக்சுவலா. கனிம தொழிற்சாலைகள், கடல்சார் தொழிற்சாலைகள். ஆப்போசிட்ல காகித தொழில், கடல் உணவு பதப்படுத்துதல், சிமெண்ட் தொழிற்சாலை. ஸோ ஒரு பேசிக் கொஸ்டின் தான். சி இஸ் த கரெக்டான ஆன்சர். ரைட்? அதற்கான விடை சி. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட், அடுத்தது ஒரு ஜியோகிராபி பேஸ்டு கொஸ்டின். ஓகேவா? ஸோ 3rd போல், 2 போல் தான் ஜென்ரலா, பட் வந்து நார்த் போல் அண்ட் சவுத் போல் அப்படின்னு சொல்லிட்டு 3rd போல்ன்றது வந்து ஓகே ஒரு ஃபேமஸான ஒரு வார்த்தை. ஸோ 3rd போல் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கண்ட்ரியை சொல்லுவாங்க? 3வது துருவம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கண்ட்ரியை சொல்லுவாங்கன்னா திபெத்தை தான் சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ, சைனாவுடைய டெரிட்டரியில் இருக்கக்கூடிய திபெத். ரைட்டா? அடுத்த கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என கூறியவர் யார்? மார்க்கோ போலோ. ஆப்ஷன் பி, பாம்பே. ஃபாகியான், யுவாங்சுவாங், இட்சிங் இவங்களுடைய காலமெல்லாம் வேற. சரியா? ஸோ பாண்டிய பேரரசுக்கு முன்னாடி காலகட்டங்கள். ஸோ இதில் மார்க்கோ போலோ மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா 13th செஞ்சுரியில் தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாரு, இந்தியாவுக்கு வந்திருப்பாரு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், கொட்டபாக்சி வல்கனோ ஓகேவா எங்க அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டிஸ். ஓகேவா? சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரைட்டா? ஸோ ஆண்டிஸ்ல தான் வந்து இந்த எரிமலை அமைந்துள்ளது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் எது சரியான வாக்கியம்? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கரிசல் மண் தீப்பாறைகள் சிதைவடைவதால் உருவாகிறது. செம்மண்ணோ, சரளை மண்ணோ, வண்டல மண் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா தீப்பாறை சிதைவதால்லாம் உருவாதல. கரிசல் மண் மட்டும் தான் தீப்பாறைகள் சிதைவடைவதால் உருவாகிறது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், கீழ்காணும் குறியீடுகளில் சமூக பொருளாதார மேம்பாட்டு அளவீடு இல்லாதது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி இஸ் த ஆன்சர். அது மட்டும் தான் அது இல்லாதது. ஓகேவா? நெக்ஸ்ட், அடுத்து மூவ் பண்ணுவோம். சோழ அரசர்கள் சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் என எந்த நிலங்கள் அழைக்கப்படுகிறது? சரியா? இது வந்து பார்த்தாவே தெரியும். இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து லேண்ட், அக்ரிகல்ச்சர் லேண்ட் சம்பந்தப்பட்டது. இதுல பள்ளிச்சந்தை மட்டும் தான் இதற்கான கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், டேஷ் கிளேஷியர் இஸ் த லார்ஜஸ்ட் கிளேஷியர் இன் த வேர்ல்ட். ஓகேவா? உலகின் மிகப்பெரிய பனிப்பாறை எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா லாம்பார்ட். ஓகேவா? இதனுடைய அளவு கூட நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 100 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அகலம், 400 கிலோமீட்டர் நீளம், 2.5 கிலோமீட்டர் திக்னஸ் அடர்த்தி. ஓகேவா? இவ்வளோ பெருசு. ரைட்டுங்களா? கிட்டத்தட்ட ஒரு பெரிய சிட்டி. ரைட்டுங்களா? அந்த பெரிய சிட்டி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பனிப்பாறை
அண்டார்டிக்ல வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கு. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், வட அமெரிக்காவில் வெப்பமண்டல மழைக்காடுகள் காணப்படும் பகுதி சரிங்களா. ஸோ நார்த் அமெரிக்கால டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஃப்ளாரிடா சரிங்களா. ஃப்ளாரிடா மாகாணத்துல தான் டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் வந்து காணப்படுகிறது சரிங்களா. நெக்ஸ்ட், கனடா கூட வட அமெரிக்கால தான் வரும் ரைட்டுங்களா. ஆனால் வந்து நம்ம ஃப்ளாரிடால அந்த வேலையை முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட், இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மயானி பறவை சரணாலயம் அமைந்துள்ள மாநிலம் எது? மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராலையும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா சொல்லணும்னா சதாரா டிஸ்ட்ரிக்ட் ஓகேவா. ஸோ சதாரா மாவட்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மயானின்ற பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ளது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், சூரிய குடும்பத்தில் புதனை விட பெரிய துணைக்கோள் எது? ரைட்டுங்களா. ஸோ விச் சேட்டலைட் இஸ் லார்ஜர் than the Mercury in our solar system? ஓகேவா. போப்பஸ், கேனிமேட், டைட்டன் அண்ட் மூன் ரைட்டுங்களா. ஸோ கரெக்டான ஆன்சர் கேனிமேட். ஸோ ஆக்சுவலாக கேனிமேட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஸோட சேட்டலைட் ஓகேவா. செவ்வாயுடைய ஒரு சேட்டலைட் தான் வந்து கேனிமேட் ஓகேவா. ஸோ போப்பஸ் ஆல்சோ சரியா. டைட்டன் வந்து சாட்டர்னுடைய அதாவது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் சேட்டலைட் வந்து டைட்டன் ஓகேவா. ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் சேட்டலைட் அப்படின்னா வந்து கேனிமேட் தான் சொல்லுவாங்க ஓகேவா. நெக்ஸ்ட், சரியான இணையை கண்டறிக. பத்ராவன சரணாலயம் சரியா. அது வந்து சரியான இணை. பத்ராவன சரணாலயம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கு சரிங்களா. பட் இவங்க ஆந்திரான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது தவறு. அடுத்தது காசிரங்கா நேஷனல் பார்க் எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும், அஸ்ஸாம்ல இருக்கு. பட் இவங்க ராஜஸ்தான் சொல்லியிருக்காங்க, அதுவும் தவறு. பெரியார் நேஷனல் பார்க் பேர் பெரியார்ன்றதுனாலே வந்து தமிழ்நாடுன்னு ஆகாது. ஆக்சுவலாக அது தேக்கடி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, தேக்கடியில் இருக்கு. ஸோ அது ஆக்சுவலாக வந்து கேரளா, இங்க தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ராங். தென் கன்ஹா நேஷனல் பார்க் மத்திய பிரதேசம், இது மட்டும் தான் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், இந்தியாவில் முதலில் காவல்துறையை உருவாக்கியவர் யார்? ஓகேவா. ஸோ லார்ட் காரன்வாலிஸ். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ரைட்டுங்களா. ஸோ வெல்லஸ்லி கிடையாது, வாரன் ஹேஸ்டிங், ராபர்ட் கிளைவ் இவங்கெல்லாம் யாருமே வரமாட்டாங்க. சரியான விடை காரன்வாலிஸ் பிரபு. நெக்ஸ்ட், கீழே கொடுக்கப்பட்டுள்ள இரு கூற்றுகள். ஃபர்ஸ்ட் ஒன், பண்டங்களுக்கு பண்டங்களை பரிமாற்றிக் கொள்ளுதல் ஓகேவா. கமாடிட்டிஸ் அண்ட் கமாடிட்டிஸ் ஓகேவா. அதுக்கு பேர் தான் பார்ட்டர் சிஸ்டம் ஓகேவா. அந்த பார்ட்டர் சிஸ்டம் தான் ட்ரேடிங் உடைய ஃபர்ஸ்ட் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இதுவும் உண்மைதான் ரைட்டுங்களா. ஸோ கூற்று 1 கூற்று 2 இரண்டும் சரி ரைட்டுங்களா. நெக்ஸ்ட், அடுத்த கொஸ்டின் மூவ் பண்ணலாம். சுயஸ் கெனால் ஓகேவா. ஒரு பேசிக் ஒரு ஜிகே கொஸ்டின். இது வந்து ஒரு ஜாகிரபி கொஸ்டின் கூட நம்ம வரையறுக்க தேவையில்ல. ஸோ சுயஸ் கெனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த 2 பகுதியில் கனெக்ட் பண்ணுது? ஒன்று மெடிட்டரேனியன் சி அண்ட் ரெட் சி ஓகேவா. ஒன்று மத்திய தரைக்கடலையும் இன்னொன்று செங்கடலையும் இணைக்கக்கூடிய ஒரு கால்வாய் தான் சுயஸ் கால்வாய். 1869 இது ஓப்பன் பண்ணியிருப்பாங்க ரைட்டுங்களா. நெக்ஸ்ட், அடுத்தது 1829 சதி என்னும் பழக்கத்தை தண்டனைக்குரிய குற்றம் என அறிவித்தவர் லார்ட் வில்லியம் பென்டிங். அவருடைய முயற்சியினால தான் சதி ஒழிப்பு சட்டம் இயற்றப்பட்டது. ஸோ ஆப்ஷன் டெல்லி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ரைட்டா. தென் இறுதியாக ஜிஎஸ்ல கடைசி கொஸ்டின் ஓகேவா. மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க, வார்ஸ் கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா. ஸோ நீங்கள் வார்ஸ் வந்து ஈஸியாக மேட்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வார் 1775 82 வரை. ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார் 1767-69. செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார் 1803-5. தேர்ட் ஆங்கிலோ மராத்தா வார் 1817-18 ஓகேவா. ஸோ இதை நீங்கள் மேட்ச் பண்ணீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ரைட்டுங்களா. இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் டி ஓகேவா. ஸோ இதோட ஜிஎஸ்க்கான ஆன்சர் கீ முடியுது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. தேங்க்யூ.